Hi guys, welcome back to my channel. Hope you're all doing good. இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு 1 வீக்காக நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனோ அதெல்லாம் நான் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே எப்போவுமே வந்து டே வந்து கொஞ்சம் அன்பிளான்டாக தான் நடக்கும். எப்போவுமே ரொம்ப பிளான்ட் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்காது. அபுதாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே சில விஷயங்கள்லாம் இங்கே பண்ணிட்டு போகணுன்னு பார்ப்பேன். ஒன் சச் திங் இந்த ஹேர் கட்டு, இந்த டென்டிஸ்ட் விசிட்டு, அப்புறம் இந்த பேசிக் க்ரோசரிஸ் கொஞ்சம் சில இதெல்லாம் அங்கே கிடைக்காது. அதெல்லாம் கொஞ்சம் இங்கே ஷாப்பிங் பண்ணிட்டு போகணுன்னு நினைப்பேன். ஸோ அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா அபுதாபி போகிறதுக்கு எனக்கு 2 வீக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணலாம் அப்படின்ட்டு. எப்போவுமே ஈவினிங்ஸ் தான் எங்கேனாலும் வெளியே போகிறது. இந்த ஈவினிங்னாலே இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு டீயும் ஒரு சுண்டலும் அவைப்பாங்க. இந்த மாதிரி இந்த ஹெல்தி ஸ்நாக்ஸ்லாம் இப்போ நம்ம கிட்ஸ்லாம் சாப்பிட்றதே கிடையாது. இப்போ ஜேனிக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சுண்டலை சாப்பிடுவேன், அவளுக்கு வந்து ஏதாவது சாண்ட்விச் பண்ணித்தா மாமி அப்படின்னு தான் சொல்லுவாள். இந்த மாதிரி இருக்குது இப்போலாம். எவ்வளவோ சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் ஐ ஹோப் ஷி சேஞ்சஸ். ஸோ அந்த ஈவினிங் வந்து அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேயா வெளியே போகலான்னு நினச்சோம். ஏன்னா ஈவினிங் தான் எங்கள் மம்மி வந்து ஸ்கூல்லேருந்து வருவாங்க. வந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சடனாக பிளான் பண்ணி இந்த தலைவன்ட்டு இந்த மூவிக்கு பிளான் பண்ணி போட்டோம். ஏன்னா நான் வந்து ஒரு சினிமா மல்டிப்ளெக்ஸை இங்கே சென்னையில் விசிட் பண்ணி ரொம்ப 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 நாளாச்சு. சரி போகலாம் அப்படின்ட்டு. யூஸ்வலாக வந்து ரொம்ப மூவி பஃப்லாம் நான் கிடையாது. சரி ரொம்ப நாள் ஆச்சே போய் பார்க்கலான்ட்டு. ஸோ லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து எங்கள் சித்தி மட்டும் வந்துருந்தாங்க வீட்டுக்கு. சித்தப்பா வரல, என்னோடய கசின் பிரதர்ஸும் வரல. எப்போவுமே என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் வந்து அவங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலி. நாங்கள் உட்காந்து பெருசாக இன்னும் எங்கேயும் வெளியே போக மாட்டோம். ஆனால் உட்காந்து பேசினாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசுவோம், எல்லாரையும் கலாய்ப்போம். அது மாதிரி ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும் எப்போவுமே. ஸோ அவங்க வந்துடுறோடனே நாங்கள் டின்னருக்கு போயிருந்தோம். எனக்கு வந்து என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் வந்து ஒரு ஹாப்பினஸ்ன்னு நீங்கள் அந்த டைம்லலாம் யோசிச்சிங்கன்னா இப்போ இருக்கமே நம்ம யூடியூப்லாம் கிடையாது. அவங்க வீட்டுக்கு போகணும், இல்லை அவங்க எங்கள் வீட்டுக்கு வராங்க. இப்போ இந்த பொங்கல் ஹாலிடேஸு இல்லை வந்து எந்த ஒரு ஃபெஸ்டிவிட்டீஸோ நாங்கள் எல்லாருமே கேதர் ஆகும். ஒன்று நாங்கள் பாண்டிச்சேரி போவோம், இல்லை முதலியார் குப்பம் போவோம், இல்லை எங்கேயாவது ஒரு அவுட்டிங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஒன்றும் இல்லையா, போனாலும் போட்டும் நம்ம தூத்துக்குடிக்காவது போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்துடுறது அந்த வீக்கெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவங்க போன பிறகு இந்த கார்டன் ஒர்க்லாம் எனக்கு எப்போவுமே கொஞ்சம் நடக்கிறது, கொஞ்சம் கார்டனில் போய் இந்த ஃப்ளவர்ஸை பார்க்குறதுலாம் ரொம்ப இஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி இந்த அவுட்டோர் ஒர்க் நம்மளுக்கு அபுதாபியில் ஒன்றுமே இருக்காதுல்ல. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்ப்பேன். அங்கே போய் பார்த்தா எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த பிச்சி பூவெல்லாம் பூத்துருக்குறது, பிச்சி பூ கெட்டி தலையில் வச்சு அவ்வளோ பியூட்டிஃபுல் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு வந்தோடனே மம்மி வந்து கொஞ்சம் இந்த தனியா பவுடர்லாம் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் இந்த பேக்கெட்டாக வாங்குறது கிடையாது. ஸோ அதுக்கு கொஞ்சம் வறுத்து திரித்து பவுடர் பண்ணுவோம். ஸோ அதை வறுத்து கொடுத்துட்ருந்தேன் எல்லாத்தையுமே. இப்போ தனியா, அப்புறம் கொஞ்சம் ரைஸு, அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் மிளகு, சோம்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு தான் பண்ணுவாங்க. எல்லாம் திரித்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன் டைமில் போல் ஒரு நல்ல நேப் எடுத்தாச்சு. எப்போவுமே ஒரு 45 மினிட்ஸ் ஆஃப்டர்நூன் நேப் எடுத்தால் தான் என்னால் பிரிஸ்காக ஈவினிங்கை ஃபோக்கஸ் பண்ண முடியும். இல்லாட்டி எங்கேயாவது நம்ம சும்மா வெளியே போனால் கூட எனக்கு வந்து ஆஃப் மூடில் தான் இருப்பேன், ஒரு மாதிரி தலைவலிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அன்றைக்கி வந்து சடனாக வந்து நாங்கள் போகிற வழியில் ஸ்பென்சஸ் பிளாஸா பார்த்தோம். ஸ்பென்சஸ் பிளாஸாவை பார்த்தோன்னே எனக்கு என்னோடய இன்டர்ன்ஷிப் டேஸ் ஞாபகம் வந்துட்டு. க்ரீம்ஸ் ரோட்டில் தான் நான் வந்து ஒரு ஆஃபீஸில் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு 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 லஞ்சுக்கு அப்புறம் டெய்லி, இல்லாட்டி மோஸ்ட் லஞ்சுக்கு அப்புறம் இல்லை, ஆஃபீஸ் முடிஞ்சோடனே ஒரு கேங் ஆஃப் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்போவுமே வந்து இந்த பக்கத்தில் இருக்க எக்மோர், இல்லை பேந்தியன் ரோடு, இல்லை ஸ்பென்சர்ஸ் அப்படி சுற்றுவோம். ஸோ அந்த டைமில் வந்து என் விவிட் மெமரியில் இருக்கிறது ஸ்பென்சர்ஸுக்கு வந்து சும்மா உட்காந்து அந்த சர்க்கிளில் அந்த ஏட்ரியமில் உட்காந்து பேசுகிறது எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி இல்லாட்டி நாங்கள் அந்த ஃபுட் கோர்ட்டில் போய் கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ஒரு அபண்டன்ட் தான். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது நம்ம எந்த இடத்துலனாலும் நம்ம ஸ்பார்க் கொண்டு வந்துடலாம்ல. ஸோ அந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் எல்லாருமே பஸ் ஏறி டிபார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய இந்த ட்ரிப்புக்கு போகிறப்பல பிளான் இருந்ததுனால இந்த நைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் திருப்பூரில் சொல்லி ஒரு வெப்சைட் மூலிமா ஆர்டர் பண்ணியிருந்தோம், ட்ரையனுக்கும் ஜேனிக்கும். ஸோ அதெல்லாம் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நாங்கள் போட்டு பார்த்தோம்.
ஸோ அதுக்குள்ளே நைட் டைம் ஆயிடுச்சு. எப்போவுமே எனக்கு இது வந்து என்னோடய வீடியோஸை வந்து நான் லாங் டிவியில் பார்க்குறது எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ என்ன சேஞ்சஸ் இருந்தால் பார்க்கலான்ட்டு. ஸோ திஸ் கம்ஸ் டு எண்ட் ஆஃப் த வீடியோ. ஹோப் யூ லைக் இட். See you soon.